வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஆர்டிகிள் 370 இதை திரும்ப பெறுவது குறித்து விவாதம் நடத்த வேண்டும், இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ஜிதேந்திர சிங் சொல்லியது பெரிய சர்ச்சையை கிளப்பியது. காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது, காஷ்மீர் முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அதை போலவே அனைத்து மதத்தினருக்கும் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது பற்றியும் விவாதிக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மற்றொரு அமைச்சர் ராதா மோகன் சிங் கேபினட் அமைச்சர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் இதை கடுமையாக எதிர்க்கிறது. இதுபோன்ற சென்சிட்டிவ் விஷயங்களை கிளப்பாமல் இருப்பது நல்லது இல்லையா? பாஜக அரசு இதை செய்யாமல் இருக்கலாமே என்று காங்கிரஸ் சொல்ல, மாறாக பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் ஜஸ்டிஸ் மார்க்கண்டேய கட்சு, முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சு. இந்த நிலையில் நமக்கு எழக்கூடிய கேள்வி, பொது சிவில் சட்டம் நியாயமானதா? இதை கொண்டு வர வேண்டும், இது விவாதிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது உள்நோக்கம் கொண்டதா? சிறுபான்மையினர் நலனுக்கு பொது சிவில் சட்டம் நல்லதா தீயதா? இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். பொது சிவில் சட்டம் குறித்த இந்த காமன் சிவில் கோட் பற்றி அடிப்படை அம்சங்களை விளக்குகிறார் முதலில் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். 1985 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. 73 வயதாகும் ஷாபானு என்ற அம்மையாருடைய கணவர் உச்சநீதிமன்றத்தை அணுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, என்னுடைய மனைவியும் நானும் 40 வருடம் ஒன்றாக வாழ்ந்தோம், நான் விவாகரத்து செய்து விட்டேன், ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி ஒரு லோக்கல் கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க, என்னால ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் தனிப்பட்ட சட்டத்துல இது வர்றதுனால ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, 73 வயதானாலும், அதனால உச்சநீதிமன்றம் இதுக்கு தடை போடணும் அப்படின்னு சொல்லி கேஸ் கொண்டு வரும்பொழுதுதான் இந்தியாவுல ஒரே குரல் எழுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்ன 73 வயதுள்ள அம்மையாருக்கு இவர் ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தனி சட்டத்தை ஆதாரமா காட்டுறாரு. இது எப்படி சாத்தியப்படும்? அதனால அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரே சட்டம் என்றும் என்ற குரல்கள் உயர்ந்த சமயம் அது 1985 ஆண்டு. அப்பதான் பல பேருக்கு தெரிய வந்தது, இந்தியாவில் 2 சட்டங்கள், ஒன்று கிரிமினல் சட்டம், இன்னொன்று சிவில் சட்டம். கிரிமினல் குற்றங்கள் யார் செய்தாலும் இந்தியர்கள் அனைவருக்குமே சட்டம் பொதுவானதே. எந்த மதத்தையும் எந்த ஒரு தனிப்பட்ட மதத்தின் சட்டத்தையும் அவர்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. இந்தியன் பீனல் கோட் படி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஐபிசி என்று நாம் சொல்லுகிறோம், சிஆர்பிசி என்ற சட்டங்களும் இருக்கு. அதனால தண்டனை சட்டம் ஒன்றுதான். கிரிமினல் லா இந்தியா முழுவதும் ஒன்றுதான், எம்மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி. ஆனால் சிவில் சட்டங்கள் மதத்துக்கு மதம் வேறுபடும். உதாரணத்திற்கு பிறப்பு, இறப்பு, திருமணம், விவாகரத்து, சொத்துக்களை கையாளுதல், இதெல்லாம் ஒருவருடைய தனி மதம் என்ன கோட்பாடுகள், என்ன சட்ட திட்டங்கள் உட்பட்டு அவர்கள் இதில் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்திய சட்டம் சொல்லுது. இந்திய சட்டம், ஆங்கிலேயர்கள் இந்தியாவை சுமார் 350 வருடம் ஆட்சி செய்ததால் ஆங்கிலேயர்கள் இயற்றிய சட்டத்தில் நாம அப்படியே நிறைய பங்கு அப்படியே எடுத்துக்கிட்டோம். அதனால இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர்கள் செய்த மாதிரியே இன்றும் நாம ஒரே கிரிமினல் சட்டம், ஆனால் சிவில் சட்டங்கள் மட்டும் மதத்துக்கு ஏற்றவாறு மாறுகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. கோவா மட்டும் இதுக்கு விதிவிலக்கான ஒரு மாநிலம். ஏன் அப்படின்னா, கோவாவை ஆட்சி செய்தது போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த 15 வருடம் பிறகுதான் நாம் கோவாவை இந்தியாவுடன் இணைத்துக் கொண்டோம். அதனால கோவா மாநிலம் மட்டும் சிவில் சட்டம், கிரிமினல் சட்டம் என்று தனித்தனியாக மக்களை பிரித்து பார்க்கல. அனைத்து மக்களும், கோவா மாநிலத்தில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரே சட்டம். கோவா மாநிலத்தில் இருக்கும் பொழுது இந்தியா முழுவதும் ஏன் இருக்க முடியாது என்று ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஆகையால் இந்த விவாதம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க. அனைவருக்கும் ஒரே சிவில் சட்டம் அவசியம். இந்த மாதிரி ஒரு விவாதம் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். விவாதம் நாடாளுமன்றத்தில் மட்டும் நடைபெற்றால் போதாது, தெருக்கடைகளில் இருந்து, அதாவது தெருமுனைகளில் இருந்து நாடாளுமன்றம் வரை இதை ஆரோக்கியமான முறையில் விவாதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதாவது நடுநிலையாக விவாதித்த பிறகு இந்த முடிவை ஒருமனதாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவில் அப்படி ஒரு சிவில் சட்டம் தான் தேவை அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பொது சிவில் சட்டம் குறித்த பின்னணியை விரிவாக விளக்கினார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இது விவாதிக்கப்பட வேண்டியதா, கொண்டு வரப்பட வேண்டியதா? இதனால் நன்மைகள் சிறுபான்மையினருக்கு அதிகமா, தீமைகள் அதிகமா, உள்நோக்கம் கொண்டதா? இது உள்ளிட்ட பல அம்சங்களை விரிவாக இந்த நிகழ்ச்சியில் நாம் அலச விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன். அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த முன்னாள் வேலூர் நாடாளுமன்ற
நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் ஞானபிரகாசம் அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு KT ராகவன் அவர்களுக்கு. எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த பொது சிவில் சட்டமோ ஆர்டிகல் 370 நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது என்றாலும் கூட வந்த முதல் வாரத்திலேயே நம்ம விவாதிக்கிறோம், உடனடியாக தூங்கணும், பேசணும் அப்படின்னு நீங்க இந்த அவசரம் காட்டுவது அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கத்தை சிலர் கேள்வி எழுப்புறாங்க. இதை தாண்டி பொது சிவில் சட்டத்தை இந்த சமயத்துல நீங்க கொண்டு வரணும், உடனடியாக அதை பற்றி விவாதம் தொடங்கணும் அப்படின்னு நீங்க சொல்வதுடைய நோக்கம் என்ன? இந்த அளவுக்கு முனைப்பு காட்டுவது ஏன்? அதாவதுங்க, சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அது டிராப்டிங் கமிட்டி சேர்மனா டாக்டர் அம்பேத்கர் இருந்தார். அப்பவே இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது. இப்ப ஏதோ புதுசான விஷயம் இல்ல. அப்ப அந்த நம்பர் 35, இப்ப 44, 44. இப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது டாக்டர் அம்பேத்கர் சொன்னாங்க. சில பேர் அப்செக்ட் பண்ணாங்க, இது வரக்கூடாது இந்தியாவில பொது சிவில் சட்டம்னு. டாக்டர் அம்பேத்கர் சொன்னது ஆர்கியூ பண்ணும்பொழுது, இந்தியாவில பாம்பே ப்ராவின்ஸ், அதே போல கேரளாவில் மலப்புரம் ஏரியா, அதே போல சென்ட்ரல் இந்தியா, வடமேற்கு இந்திய அந்த ப்ராவின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் அந்தந்த லோக்கல் லாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் 37 ஷரியத் சட்டம் கொண்டு வரும்போது அத்தனை பேருமே எதிர்த்தாங்க. நாங்கெல்லாம் ஏதோ லா எங்க ஊருக்கு சட்டத்தை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், கஸ்டம் பிராக்டிஸ் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இப்ப எதுக்கு எங்களுக்கு ஒரு தனி சட்டம், இதைத்தான் ஃபாலோ பண்ணணும், எப்படி நீங்க கம்பல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல் வந்தது. எல்லாருமே அப்செக்ட் பண்ண உடனே அப்ப என்ன பண்ணாங்க, ஷரியத் சட்டம் கொண்டு வரும், யாருக்கெல்லாம் அதுக்கு ஏற்றுக்கணும்ன்ற நீங்க அதுக்கு ஒரு அதே மாதிரி கொடுங்க, ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்துக்குங்க. அப்படித்தான் அது கட்டாயப்படுத்தப்படல. ஆனா பின்பு அதே மாதிரியே மாறி போச்சு. அதனால அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, இந்தியாவில் 90% சட்டங்கள், அது பாத்தீங்கன்னா கிரிமினல் லாவா இருந்தாலும் சரி, பனிஷ்மெண்ட் தண்டனை சட்டங்கள், கான்ட்ராக்ட் வணிக ஒப்பந்தங்கள், எக்கனாமிக் அஃபேர்ஸ் பொருளாதார சட்டங்கள், அதே போல நடைமுறை சட்டங்கள், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட், லா ஆஃப் எவிடன்ஸ், அத்தனையுமே இந்தியாவில் 90% மக்களுக்கு இதையெல்லாம் ஒரே பொதுவாகத்தான் இருக்கிறது. 10 சட்டம் தான், 10%. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா மேரேஜ் ஆக்ட், அதே போல இன்ஹெரிட்டன்ஸ், லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், வாரிசுரிமை சட்டங்கள், திருமண விவாகரத்து சட்டங்கள் தான் இன்றைக்கு தனியா இருக்குது எல்லாத்துக்கும். மீதி 90 சட்டமும் எல்லா மதத்துக்கும் இதுவா தான் இருக்கு. அதனால இதை இப்படி சொல்ல முடியாது, கண்டிப்பாக பொதுவான சிவில் சட்டம் தேவை என்று டாக்டர் அம்பேத்கர் அதை சொன்னார். அதுதான் சொல்ல வரேன். அப்ப கன்சென்சஸ் முழுவதுமா உருவாகிடல. இன்னைக்கு உருவாகாத சமயத்துல நீங்க பிஜேபி இப்ப கொண்டு வந்து சொல்றீங்க. இப்ப நீங்க முன்னாடி போட்ட அந்த இதுலயே சொல்லும்போது 85 சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு, 85 மாத்திரங்க உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லி இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்துல வழிகாட்டு கொள்கைகள். இந்த அரசாங்கம் இதை நோக்கித்தான் போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது 44 இதை சொல்லப்பட்டிருக்கிறது, 48 பசுவதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, 47 மது இல்லாத நாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இது 1950 சொல்லப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் பல முறை 98 சொல்லப்பட்டது. 2000 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 98 இருந்து 2004 உங்களுக்கு கண்ணுல படலையா? நீங்களே தான் சொன்னீங்க ஆர்டிகல் 47 மது ஒழிப்பை பத்தி சொல்லுது அப்படின்னு. அதுல கருத்தொற்றுமை அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை அமல்படுத்தணும் அப்படின்னு நீங்க முனைப்பு காட்டல. ஆனா இதுல எதிர்ப்பு இருக்கக்கூடிய இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட உடனடியாக கொண்டு வரணும்னு துடிக்கிறீங்க. 47 குஜராத்ல ரொம்ப நல்லாவே அமல்ல இருக்கு, மத்திய பிரதேசத்துல ராஜஸ்தான்ல இல்ல. அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிஜேபி எங்களுடைய மேனிபெஸ்டோல சொல்லி இருக்கிறோம், மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், மெஜாரிட்டி கொடுத்திருக்கிறார்கள். எங்க மேனிபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில ஆர்டிகல் 47 மது ஒழிப்பு நீங்க சொல்லக்கூடிய அதே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுக்கு முக்கியத்துவம் எடுக்கிறீங்க. சொல்றேன், பிஜேபி எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி மக்களை வாக்கு கேட்டிருக்கிறோம், மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று ஒரு அரசியல் கட்சி சொல்லுமா என்று சொன்னால் அதுல என்ன குறை இருக்க முடியும்? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இந்த ஒரு கொள்கையை ஒழுக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனோட அந்த அம்சத்தை குறிப்பிடுறீங்க. அதுதான் நீங்கள் சொல்வது போல மது ஒழிப்பை குஜராத் இருக்கிறது. அதற்கு முன்னுரிமை கொடுத்து தேசம் முழுவதும் மது ஒழிப்பை பாஜக முன்னெடுக்கும், பாஜக எடுக்க வேண்டும். இதுவும் வேணும் தான் நான் என்ன சொல்றேன், இன்று தேர்தல் அறிக்கையில இதை பத்தி சொல்லி இருக்கிறோம். நான் சொல்றேன், சட்டத்துக்கு புறம்பா எதையாவது சொல்லி இருக்கிறதா இந்த அரசாங்கம்? உச்ச நீதிமன்றம் பலமுறை வலியுறுத்தியது, அரசியல் சொல்லப்பட்டிருக்கிறதை கொண்டு வருவோம் சொல்லி அப்துல் ரஹ்மான் அவர்கள்ட்ட கேட்க வரும் என்றேன். திடீர்னு எங்கேருந்தோ கொண்டு வரல. உச்ச நீதிமன்றம் ஏன் இன்னும் யூனிஃபார்ம் சிவில் கோட செயல்படுத்தலன்னு 2003 உட்பட பலமுறை கேட்டிருக்கிறது. அரசியல் அமைப்புடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்கிறது,
சிறுபான்மையின பெண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அம்சமா இதை சொல்றாங்க. இருக்கும் பொழுது நீங்க எதிர்க்கக்கூடிய காரணங்களை மேலும் விரிவா விளக்கு. முதல் விஷயம், பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு எடுத்த உடனேயே இப்பொழுது நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்கிற சர்ச்சையை உருவாக்குவதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? இன்றைக்கு இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி, மேம்பாட்டு திட்டங்களை நோக்கி கொண்டு போகக்கூடிய, அந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடிய அவசியமான பல்வேறு பணிகள் இருக்கின்றன. பொருளாதார முன்னேற்றம் எப்படி அடைய வேண்டும் என்கின்ற பல்வேறு சுமைகள் இருக்கின்றன. இந்த அரசாங்கத்திற்கு எதிரான முன்னால் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டினுடைய முன்னேற்றத்தை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய சவால்கள் ஏராளம் இருக்கின்றன. அவைகளெல்லாம் விட்டுவிட்டு பொது சிவில் சட்டத்தை இப்பொழுது கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல வேண்டிய, அதை நிர்பந்தம் பண்ண வேண்டிய அல்லது அதிலே வலுக்கட்டாயமாக நிற்க வேண்டிய காரணம் என்ன? வலுக்கட்டாயமா நிக்கிறத தாண்டி அவங்க உடனே நாங்க செஞ்சிருவோம், நாங்க சொல்லிட்டோம் செஞ்சிருவோம் இல்லாம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வெயிட் பண்ணுவோம், பேசுவோம், விவாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. விவாதம் தான் நடத்துறோம்னு சொல்றாங்க. அதையே நீங்க எதிர்க்கிறீங்க. விவாதம் நடத்துவதில் எந்த தவறும், விவாதம் நடத்துவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்று அதிலே அடம்பிடித்து நிற்பதற்கு அவசியம் என்ன? ஆர்டிகிள் 25 அரசியல் அடிப்படை சாசன உரிமை சட்டம் 25 மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அதன்படி பரப்பலாம், அதன்படி வாழலாம், மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லலாம், தானும் வாழலாம். இதிலே குறுக்கிடுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இப்பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லா சட்டங்களையும் தனித்தனி மதங்கள், தனித்தனி சமுதாயத்திற்கு உரிமை உள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதல்ல. ஏற்கனவே சொன்னபடி திருமணம், திருமண முறிவு, சொத்து வாரிசு உரிமை சட்டம், இது மாத்திரம்தான் அவரவர்கள் பேணக்கூடிய மதவழி சட்ட உரிமைகளின்படி உருவாக்கப்பட்டு, ஏதோ முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, மதவழி சார்ந்த எல்லோருக்கும், ஈவன் இந்துக்களுக்கு கூட, இந்துக்களிலேயும் கூட பல்வேறு நடைமுறைகளை, சாத்தியக்கூறுகளை பழக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு போய் கட்டாயமாக இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கும் சொல்ல முடியாது. ஜெண்டர் ஈக்குவலாக நீங்க பின்பற்றக்கூடிய சட்டங்கள் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு திருப்பி வரேன்னா, நான் திரு ஜஸ்டிஸ் ஞானப்பிரகாசம் அவர்கள்ட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி. அவர் என்ன சொல்கிறார், திரு அப்துல் ரஹ்மானுடைய விஷயம் என்னவென்றால், நீங்க இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவீர்களே ஆனால் அடிப்படை உரிமைகள், ஆர்டிகிள் 25 சொல்லக்கூடிய மதம் சார்ந்த அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல், இட் இஸ் அகெயின்ஸ்ட் அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்றார். அது ஏற்புடையது. நம்முடைய சகோதரர்கள் இருவரும் இருவேறு கருத்துக்களை சொன்னார்கள். அதில் அடிப்படையாக பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அவசரம் காட்டுவதைத்தான் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் எதிர்ப்பதாக தெரிகிறது. அடிப்படையாக ஒட்டுமொத்தமாக வேண்டாம் என்று சொல்லுவதாக தெரியவில்லை. பொது சிவில் சட்டம் ஏற்புடையது அல்ல. பொது சிவில் சட்டம் நிச்சயமாக ஏற்புடையதல்ல. முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, மதவழி சார்ந்த யாருக்குமே ஏற்புடையது கிடையாது. நண்பர் சற்று பொறுத்திருக்க கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது ஆரம்பத்திலேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆர்டிகிள் 1 அப்படி பார்க்கின்ற பொழுது எப்படி இதற்கு இந்திய திருநாட்டிற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதிலேயே அரசியல் சட்டத்தை இயற்றியவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பாரதா இந்தியாவா? அதனாலே இந்தியா தட் இஸ் பாரத் என்றார்கள். ஆர்டிகிள் 1 முதலாவது சரத்திலேயே குழப்பம். யாரோ எதிர்த்திருக்கிறார்கள், இந்தியா என்பதை எதிர்த்திருக்கிறார்கள். அதற்காக ஒரு பாரத் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்பொழுதே இதை வேறு மாதிரி அணுகியிருக்க வேண்டும். அது நடந்துவிட்டது. படையென கழிதலும் புதியன பூதலும் வடுவல கால வகையினான் என்ற போது, இங்கே தமிழகத்திலே இருக்கின்ற நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் மிக மிக சகோதரத்துவம், அன்பு கொண்டவர்கள். கிட்டத்தட்ட என்னை கேட்பதையானால் தனிப்பட்ட முறையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களிலே பெரும்பான்மையார்கள் எதிர்க்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். இது ஏற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கப்பட வேண்டும் என்பது வேறு, மறுக்க மாட்டார்கள் என்பது வேறு. இல்ல, இது உங்களுடைய பார்வை என்ன? இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அப்படிங்கறது அவருடைய பார்வை. அப்படியா? இது டைரக்டிவ் பிரின்சிபல் சொல்லியிருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கிறது. விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். மதங்களிலே எந்த விதமான இடர்பாடும் செய்ய வேண்டிய தேவையில்லை. இந்துக்கள் அவருடைய கோயில்களுக்கு போகட்டும், முஸ்லிம்களுடைய மசூதிக்கு போகட்டும், கிறிஸ்தவர்கள் அவருடைய தேவாலயங்களுக்கு போகட்டும். சட்டத்தை பொறுத்த வரையில் ஒரு பொதுவான சட்டம் இருப்பதில் எந்த விதமான கோளாறோ
அல்லது எந்த விதமான தவறோ அல்லது எந்த விதமான பிறரோ ஏற்படாது என்பது என்னுடைய கோயில்களுக்கும் ஆலயங்களுக்கும் போறது இறை வழிபாடு. ஆனா மதங்களின் மத வழி சார்ந்த சட்ட திட்டங்களை அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய லெஜிட்டிமேட் ரைட் சொல்லக்கூடிய உரிமை என்பது லெஜிட்டிமேட் ரைட் நீங்க குரான்ல இருந்து டிட்டர்மின் பண்றீங்க. இந்த குரான் பனிஷ்மெண்ட் சார்ந்து கிரிமினல் சட்டங்கள் சார்ந்த பல விஷயங்களை சொல்கிறது. அதுல பொதுவான சட்டத்தை ஏத்துக்கிறீங்க. ஆனா சிவில் விஷயங்கள்ல மட்டும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் நான் பொது சட்டத்தை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வது சரி. வாழ்க்கையினுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு உரிய விஷயங்கள் திருமணம், திருமண முறிவு, சொத்துரிமை, நீங்க சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களும் கூட குரானில் என்ன சொல்லப்படுகிறதோ அது சரியான தீர்வு என்று நாங்கள் நிரூபணம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு பாலியல் பலாத்கார விஷயங்களுக்கு கூட குரான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த தண்டனையை தான் இன்றைக்கு டெல்லியில 2012ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுக்கு பிறகு இன்றைக்கு தூக்கு தண்டனை என்கிற அளவிற்கு கூட குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது என்று சொன்னார். அடல்ட்ரி உட்பட பல விஷயங்கள்ல குரான் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் பொதுவான கிரிமினல் சட்டங்கள் சொல்லுதா, அதைத்தான் நீங்க ஏத்துக்கிறீங்களாங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. இல்ல அதெல்லாம் இருக்கு. ஒரு நிமிஷம் ராகவன், நம்முடைய நண்பர் ராகவன் அழகாக சொன்னார்கள். கிட்டத்தட்ட 90% சட்டங்கள் பொதுவாக இருக்கிறது, 10% சட்டங்கள் தான் மாறுபட்டிருக்கிறது, வேறுபட்டிருக்கிறது சொன்னார்கள். அது நிதர்சனமான உண்மை. அந்த கோணத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த பொது சிவில் சட்டத்தை உருவாக்கின்ற பொழுது நம்முடைய நண்பர் சொல்கிறார் அது எங்களுடைய மத சம்பந்தப்பட்டது, வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டது என்று கூறுகிறார். அதிலே நான் அதிகமான அளவுக்கு போவதற்கு இல்லை. இப்போது பீனல் கோட் இருக்கிறது, இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லுகிறோம். டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்கிறது, அது சொத்துரிமை சட்டம் பொதுவாகத்தான் இருக்கிறது. சிவில் ப்ரொசீஜர் கோட் பொதுவாகத்தான் இருக்கிறது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பொதுவாகத்தான் இருக்கிறது. இதற்கு மேலாக டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விகிதாச்சாரம், அவருடைய பாகப்பிணைகளை சொல்லக்கூடிய விகிதாச்சாரம் அதிகமான அளவுக்கு ஷேரர்ஸ் என்று சொல்லுவார்கள். சியாருக்கு ஒரு ஷேரர், சுன்னிக்கு ஒரு ஷேரர் என்று இருக்கிறது. அவைகளெல்லாம் கணக்கு போடுகின்ற பொழுது அவளுக்கே சில வகையிலே போட முடியாத அளவுக்கு அந்த மதகுருமார்கள் இருக்கிறார்கள், இந்த பட்டுவா என்று கொடுப்பார்கள். அதன் மூலம் அடிப்படையிலே அதை கணக்கு தீர்த்து வைப்பார்கள். அதிலே பல சங்கடங்கள் இருக்கிறது, சிக்கல்கள் இருக்கிறது. இந்த சட்டங்களை ஒரு பொது சிவில் சட்டத்தை உருவாக்குவதன் மூலமாக வேக வேகமாக உருவாக்குகிறார்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்ள விவாதம் தேவைப்படக்கூடிய விஷயமாக பார்க்க அதைத்தானே அரசாங்கமும் சொல்கிறதுங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கு. இதில் உள்நோக்கம் கொண்டிருக்கிறதா, இதன் மூலமாக நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா, இந்த ஒரு பொது சிவில் சட்டம் வந்தால் சிறுபான்மையினர்கள் பயனடைவார்களா, இல்ல அவர்களுக்கு பாதகமான அம்சங்கள் நிறைய இருக்கின்றனவா? அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது பாஜகவுடைய கோரிக்கை. தேர்தல் அறிக்கையிலே அவர் குறிப்பிட்ட விஷயம். இந்த நிலையில மூத்த அமைச்சர், மூத்த கேபினெட் அமைச்சர் இது சார்ந்து விவாதிக்க வேண்டும், இதனது நன்மை தீமைகளை அறிய வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் உட்பட பல எதிர்க்கட்சிகள் இதை எதிர்த்திருக்கின்றன. பொது சிவில் சட்டத்தால் நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா, கொண்டு வரப்பட வேண்டியதா, இதனால் சிறுபான்மையினருக்கு நன்மையா தீமையா, இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பேசி வருகின்றோம். பாஜகவுடைய திரு கே.டி. ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இதை நீங்க கொண்டு வரதுக்கான இந்த பொது சிவில் சட்டத்தை நீங்க கொண்டு வரதுக்கு கொடுக்கக்கூடிய காரணம் இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பெண்களுக்கு குறிப்பாக சிறுபான்மையின பெண்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு. இதுதானே இதனது அடிநாதமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு முக்கியமான நோக்கமா இதுதான் நீங்க தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்கீங்க. அது ஒண்ணு காரணம். அதே நேரத்தில் ஒரு மதசார்பற்ற நாட்டில் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம் இருப்பது எப்படி சரியான விஷயம் பாருங்க. நான் இன்னொரு விஷயத்த பல நாடுகள் இருக்கு, இருங்க, இஸ்லாமிய நாடுகள் பல நாடுகள் இல்ல. நான் சொல்றேன் இருக்கக்கூடிய நாடுகள். இப்ப சொல்றாங்க ஷரியத் சட்டம் 1937 பாஸ் பண்ணும்போது பாகிஸ்தான் இந்தியாவோட எல்லாமே ஒன்னா இருந்தது. ஆனா சாக்ரோசன்ட், அதாவது புனிதத்தன்மை வாய்ந்தது ஷரியத் அப்படி சொல்லும் பொழுது 1961 பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஃபேமிலி லா ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து அதுல பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க ஷரியத் சட்டத்துல. அது மாத்திரம் இல்ல, முஸ்லிம் டிக்ளர்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் என்று சொல்லப்படுகிற ஈஜிப்து, ஈராக், பாகிஸ்தான், இந்தோனேஷியா எல்லா இடத்துலயும் இந்த ஷரியத் சட்டத்துல பல மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு இது பாருங்க, பாலிகமி, அதாவது இரண்டாவது மனம், அது ஒரு முதல் மனைவி இருக்கும்பொழுது இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா அது துனிஷியா, துருக்கி, சிரியா, ஈஜிப்து இன்க்ளூடிங் பாகிஸ்தான், இந்த நாடுகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லது சில நாடுகள்ல ரொம்ப கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல நீங்க வேணா பாருங்க, மரியாதைக்குரிய நீதிபதி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அதெல்லாம் தெரியும், அவங்கள சொல்லுவாங்க. இன்னொன்னு இதெல்லாம் அங்கெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இங்க ஏன் இருக்கக்கூடாதுங்கிறீங்க. இன்னொன்னு
அமெரிக்காவா இருக்கட்டும், பிரிட்டனா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகள்லாம் எத்தனையோ இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இருக்கிற இஸ்லாமியர்கள் அங்கே அந்த நாட்டுடைய சட்டத்தை, சிவில் சட்டத்தை தானே இங்க இந்த கடைபிடித்து வந்துக்கிறாங்க. அவங்க எதுவும் பிரச்சனை உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. என்னன்னா இப்போ இஸ்லாமிய நாடுகள் சில ஷரியத் சட்டத்தை மத்த இனத்து மேல அவங்க திணிக்கிற. உதாரணத்துக்கு மலேசியால எடுத்துக்கிட்டா அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு செக்யூலர் லாஸ் இருக்கு. பாகிஸ்தான்ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வரும்போது பாகிஸ்தான்ல 22% இந்துக்கள், இன்னைக்கு 0.1% கூட இல்ல. அதனால மற்றது திணிக்கலன்னு பேசுறீங்க. அங்க இந்துவே இல்ல பாகிஸ்தான் நாடுகளும் இருக்குன்னு சொல்றதுக்காக இதை தாண்டி நீங்க முன்வைக்கக்கூடிய ஒரு காரணம் பெண்களுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு. நிச்சயமா யார் உங்கள்கிட்ட எந்த அமைப்பு, எந்த சிறுபான்மையினர் பெண்கள் அமைப்பு உங்கள்கிட்ட கோரிக்கை வைத்தது? நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம், இந்த சட்டங்களை கொண்டு வாங்க, யூனிஃபார்ம் கொண்டு வாங்க அப்படின்னு யார் உங்கள்கிட்ட கோரிக்கை வைத்தது? சிறுபான்மை சமுதாயத்தில் மாத்திரமல்ல, பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்ற பொது சிவில் சட்டம் என்பது இந்து சட்டம் அல்ல, பொதுவான சிவில் சட்டம். இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்துவ சட்டங்கள் சுட்டி காட்டுறீங்க. இந்து சட்டத்துல பிரச்சனை இருக்கு சார். இந்து சட்டத்துல இந்துக்களுக்கு பிரச்சனை இருந்தது. அதனாலதான் எத்தனையோ சட்டங்கள் இந்து சட்டத்துல பல மாறுதல் கொண்டு 2005 2005 ஒரு மாற்றம் கொண்டு வந்தோம். பெண்களுக்கு உரிமைகளே இல்லாம இருந்தது. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. எத்தனையோ சுட்டி காட்டுறீங்க. பல கட்டங்கள்ல பாஜக ஒரு காரணமா காட்டுது. எந்த இஸ்லாமிய பெண் அமைப்பு நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம், ஷரியத் சட்டங்களால எங்களுக்கு பாதிப்பு ஆகிய அரசாங்கம் யார் கோரிக்கை வச்சா யார் கோரிக்கை வைக்கணும்? நாட்டுடைய நிர்வாகத்திற்காக தான் சட்டங்கள் இயற்றப்படுகிறது. ஐபிசி ஏற்றணும் நீங்க கேட்டீங்களா? இந்தியன் பீனல் கோட் ஏற்றணும் நீங்களா கேட்டீங்க? அரசாங்கம் நடத்தணும். பாதிப்பு எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. என்னங்க உச்சநீதிமன்றம் ஏன் சொன்னது பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்கன்னு? பல பாதிப்புகள் இருக்கிறதுனாலதான் உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? ஆர்டிகல் 37 படி இது டைரக்ட் பிரின்சிபல், நம்ம டைரக்ட் கொடுக்க முடியாது தெரியாதா உச்சநீதிமன்றத்துக்கு? ஏன் வலியுறுத்தியது? இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதால் என்னென்ன பாதிப்புகள் அல்லது என்னென்ன நன்மைகள் இருப்பது என்பதை மத தலைவர்களோடு உட்கார்ந்து பேசி தீர்த்துக் கொள்வது நலமாக இருக்கும். மத தலைவர்கள் என்னை பொறுத்தவரையில் நான் கருதுகிறேன் அநேகமாக ஒத்துப்போவார்கள். இந்து என்ற ஒரு வார்த்தை இருக்கின்ற காரணத்தினாலேதான் அவர்கள் கூட எதிர்ப்பதாக நான் அறிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இந்து கான்ஸ்டிடியூஷன் அல்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆனால் இந்து மேரேஜ் ஆக்ட், இந்து அடாப்ஷன்ஸ் ஆக்ட், இந்து மைனாரிட்டி ஆக்ட் என்ற இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்து என்ற வார்த்தை அவர்களுக்கு ஒரு பொருத்தமில்லாத வார்த்தையாக தெரிவதாக நான் அதே சமயத்திலே ஒரு நிமிடம், அதே சமயத்தில் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் இருக்குது, இந்தியன் சக்சஷன் ஆக்ட் இருக்குது. ஆக என்னை பொறுத்தமட்டில் ஒரு நீதிபதி என்ற முறையை மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டினுடைய குடிமகன் என்ற முறையிலே கேட்பதையானால் இந்து என்பதை எடுத்து இந்தியன் என்று ஒரு வார்த்தையை நாம் ஒப்புக்கொள்ளுமையானால் நிச்சயமாக இந்த முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர்கள், அன்பு சகோதரர்கள் கூட ஒத்துக்கொள்வார்கள் என்று நான் முஸ்லிம் மேரேஜ் ஆக்டுக்கு இது வந்துருச்சா அது போயிடும், எல்லாம் நாம தான் சொல்றோமே பொது சிவில் சட்டம் தானே சொல்றோம். இந்து சட்டம் பொது சிவில் சட்டம் என்று எந்த வகையிலேயாவது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கா? பொது சிவில் சட்டம் எங்கே கொண்டு வர நம்மளை பொறுத்தவரை சார் ஒரு விஷயம் கிளியராக இருக்கணும். நம்முடைய நாடு செக்யூலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாடு. இதுல ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு ஏற்ற மதத்தை பின்பற்றி வாழ்வதற்கு, அந்த சட்ட உரிமைகளை ஏற்று வாழ்வதற்குரிய முழு சுதந்திரம் இந்த இந்திய நாட்டில் வகுக்கப்பட்டிருக்கிறது, தரப்பட்டிருக்கிறது. அது முஸ்லிம்களுக்கு என்று மாத்திரமல்ல, மத வழிபட்ட. நான் முடிச்சுக்கிறேன் நீதிபதி அவர்களை, நான் முடிச்சுக்கிறேன். இருவேறு கருத்துக்களை இல்ல. இப்போ எல்லா மதங்களையும் சார்ந்தவர்கள் அவரவர்களுடைய அடிப்படை வாழ்வாதார சில சட்ட திட்டங்களை தாங்கள் நம்பி இருக்கக்கூடிய, நம்பகத்தன்மையோடு வாழக்கூடிய, வேத முறைப்படி எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு
எந்த விதமான மாற்றமும் தடையும் இருக்கக்கூடாது என்பது அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை. எல்லாருக்கும் சமநிலை இருக்கணும் அப்படிங்கிறது அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அவர்கள் சொல்வது என்னன்னா, பெண்களுக்கு இதுல பாதிப்பு இருக்கு. ஆண் அப்படின்னா தலாக் தலாக்னு சொல்லி டைவர்ஸ் அப்படிலாம் பெண்களுக்கு, அதே போல இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு ஒரு நீதி, பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம். ஒரே ஒரு விஷயம் சார், இஸ்லாத்தை மாத்திரமே நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் முஸ்லிம் தனியார் சட்டத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை, அவர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரத்திற்கு ஈடாக இன்னொன்றை நீங்கள் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஷாபான் வழக்கு பத்தி நீங்க சொன்னீங்க. ஷாபான் வழக்கில் ஷரியத் லா என்பது என்ன? குர்ஆன், பெருமானார் முகமது நபி அவர்களுடைய வாழ்வியலை ஒட்டிய முறைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள். இந்த சட்டத்திட்டங்களில் திருமணம், திருமண முறிவு, சொத்துரிமை என்பதை மாத்திரம்தான் இப்பொழுது முஸ்லிம் பர்சனல் லா போர்டு தந்து இப்பொழுது அது முஸ்லிம் தனியார் சட்டம் என்று வகுக்கப்பட்டு அதன்படி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ ஷாபான் வழக்கில் என்ன நடந்தது? முஸ்லிம் தனியார் சட்டத்திற்கு விரோதமாக சந்திரசூட் என்கிற ஒரு நீதிபதி தந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்று பாராளுமன்றத்தில் விவாத பொருளாக மாற்றப்பட்டு, அன்றைக்கு முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவராக இருந்த பனாத்வாலா சாஹிப் அவர்கள் பெண்களுக்கான சம உரிமை, பெண்களுக்கான முழு சுதந்திரம் ஷரியத்தில் எப்படி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, எப்படி இது மீறப்பட்டிருக்கிறது என்பதை விரிவாக எடுத்துரைத்து 44 மணி நேர விவாதத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். பொறுத்த வரைக்குமோ, இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்குமோ, அந்த விவாதத்திற்கு பிறகு அந்த விவாதத்திற்கு பிறகு அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அப்பொழுது சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? பெண்களுக்கான சுதந்திரம் இத்தகைய பெருமளவில், மிக அருமையான அளவிலே, சிறப்பாக, மிகச்சிறப்பாக, ஏற்றமிக்க அளவிலே இருக்கிறது ஷரியத் என்று சொன்னால், பெண்களுக்கான இந்த சட்டத்திட்டங்களை ஷரியத் என்ன சொல்லுகிறதோ நாடு முழுவதுமாக அதனையே ஆக்கிவிடலாம் என்று கூட சொல்ல தோன்றுகிறது என்று நாடாளுமன்றத்தில் ஒரு பிரதமர் சொன்ன வாக்கு. அது அவங்களுக்கு அவ்வளவு பர்சனலா இருக்கக்கூடிய காரணத்தினால ஏன் அதோட சென்சிட்டிவிட்டிஸ் நீங்க மதிக்க கூடாதுங்கிறது இந்து சட்டத்துல பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, மரியாதைக்குரிய திரு அப்துல் ரஹ்மான் பேசும்பொழுது ஷரியத் சாக்ரசன், புனிதமானது என்று சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்கின்றோம். இதே சரியத்துல தண்டனை சட்டங்கள் இருக்கிறது, அதை இந்தியாவில் நிறைவேற்றணும், அதை கொண்டு வரணும். எப்பொழுது போராடி இருக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், அடல்ட்ரி இஸ்லாமிக் சட்டத்தைப்படி மனைவி, அதுதான் கேட்கிறீங்களா? இந்தியன் பீனல் கோட் எங்களுக்கு தனியாக இருக்கணும், எங்களுக்கு தண்டனை சட்டங்கள் சரியத்துப்படி இருக்கணும். கேட்டிருக்கீங்களா இன்னைக்காவது? எல்லா வாழ்வியல் முறைகளும், எல்லா வாழ்வியல் வேண்டாமா? இல்ல, எல்லா வாழ்வியல் முறைகளும் சொல்லுங்க. தண்டனை சட்டங்கள் இன்னைக்கு மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் கட்ஜு அவர்கள் அதை மேற்கோள் காட்டிருக்கிறார். அடல்ட்ரி, கணவன் ஒரு மனைவி, திருமணமான ஒரு பெண் இன்னொரு ஆணோடு தொடர்பு வைத்திருந்தால் அங்க கல்லால் அடித்து கொள்ளுவார்கள். அது அவங்களுடைய நடைமுறையில இருக்கு. இந்தியாவில அந்த சட்டத்தை வர வேண்டும் என்று ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களா? கோரிக்கை வைக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? இல்ல, தண்டனை சட்டம் கிரிமினல் அப்படிங்கும் போது யூனிஃபார்மா ஏத்துக்கிறீங்க. ஆனா சிவில் லாஸ்ல மட்டும் ஏன் தனியா கேட்கறீங்க? அந்த ஷரியத் வேண்டாமா என்பது வாழ்க்கையினுடைய உரிமை, அடிப்படை உரிமை, வாழ்வு என்பதுதான் இவைகள் எல்லாம். மற்றவைகள் எல்லாம் இதற்கு ஈடாக நீங்கள் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்படால் அவைகளை கூட ஷரியத் முறைப்படி கொண்டு சொல்லக்கூடிய கல்லால் அடிப்பது நம்ம தண்டனை சட்டப்படி பெரிய குற்றம். அதை ஏற்றுக்கொள்ளணுமா? அதுவும் தானே சொல்லக்கூடிய விஷயம். எப்படிப்பட்ட இப்போ பாலியல் குற்றத்திற்கு ஒரு தூக்கு தண்டனை என்பது அவசியமா என்று கேட்க, கல்லடி ஏற்றுக்கொள்ள ஏற்றுப்போமா? அது அதையே நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இதே அடல்டரிக்கு எத்தகைய ஒரு உயர்ந்த நிலையில, ஒரு மிக உயரமான நிலைமையில தண்டனை என்பது இந்திய சட்டத்திலே ஏற்படுத்தப்படாமல் இருந்தது. ஆனால் ஷரியத் முறைப்படி எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறதோ அந்த நிலை காலமே இப்பொழுது உங்களுக்கு பாடமாக. கல்லடி கொடுப்பது, தூக்கு தண்டனை, மரண தண்டனை அடிப்பது என்பது என்ன, எந்த வகையிலே அடித்துக் கொள்வது அப்படிங்கிறது பிரிஸ்கிரைப் செய்யக்கூடிய விஷயம். மரண தண்டனை என்பதற்கு மரண தண்டனை பல்வேறு முறைகள் இருக்கு. மரியாதைக்குரிய அப்துல் கலாம் பதில் சொல்லட்டும். நான் என்ன கேட்கிறேன், இந்தியா செக்யூலர் கண்ட்ரிங்க, ஆனா டிக்ளேர்டு இஸ்லாமிக் ஸ்டேட் ஈஜிப்ட், ஈராக், பாகிஸ்தான், இந்தோனேஷியா அவர்களெல்லாம் இந்த ஷரியத் சட்டத்தில் பல மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறார்களே, அவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையா?
காலத்துக்கு ஏற்று போல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்து சட்டத்தில் அவர்கள் வந்து நீங்க கல்லடி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கல. ஆனா கேட்கக்கூடிய விஷயம் நீங்க மிஸ்யூஸ் ஆகுது. எப்ப மிஸ்யூஸ் ஆகுது? உச்ச நீதிமன்றம் பல விஷயங்கள். ஒரு இந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்தியன் பீனல் கோட் பத்தி இந்து 2வது திருமணம் பண்ணா 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை. அவன் என்ன பண்றான்? இஸ்லாமியா மாறினா அதை யூஸ் பண்ணிக்கிறான். இது உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் இருக்கு. இதனாலதான் யூஸ் பண்றாங்க. நான் கேட்கிறது, தன்னுடைய நாட்டு இஸ்லாமிய நாடு என்று அறிவித்துக் கொண்ட பல நாடுகள் ஷரியத் சட்டத்தில் பல முற்போக்கான இஸ்லாமிய நாடுகளிலே ஷரியத் சட்டம் மாற்றப்படவில்லை. சரியான ஷரியத் சட்டத்தை செயல்முறைப்படுத்துவதிலே ஏதாகிலும் பின்னடைவு இருக்குமேயானால் அதை வேண்டுமானால் சரி செய்திருப்பார்கள். எந்த காலத்திலும் மாற்றப்படாத தடை செய்யப்பட்டிருக்கிறது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஏன் கூட ஜஸ்டிஸ் கட்டும் என்று இதை கொண்டு வரதுல சட்ட ரீதியா தடை இருக்கு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் இது அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு கன்சென்சஸ் உருவாக்கி எளிமையா கொண்டு வரலாமா? இதுல சட்ட ரீதியா இல்ல. இதுல வந்து எல்லா மத தலைவர்களும் உட்கார வைத்து ஒரு கன்சென்ஸோடு செய்வதுதான் நல்லது. என்றாலும் இந்தியாவை பொறுத்தவரை இது மதச்சார்பற்ற நாடு, செக்குலர் கண்ட்ரி என்ற காரணத்தினாலே கூடிய மட்டும் நமக்கு என்னதான் மெஜாரிட்டி இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு மெஜாரிட்டி கொடுத்திருந்தாலும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை அழைத்து உட்கார வைத்து அவர்களோடு பேசி அதிலே கொண்டு வருவதில் எந்த விதமான மாற்றமும் அதிகமான எதிர்ப்பும் இருக்காது என்று நான் உளமாற நம்புகிறேன். காரணம் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு மற்ற மாநிலங்களில் இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு மற்ற மாநிலங்களில் இல்லை. எல்லா வகையிலும் தமிழகத்திலே நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களை முஸ்லிம்களாக நாம் பாவிப்பதில்லை, அவர்களும் இந்துக்களாக பாவிப்பதில்லை. முஸ்லிம் சகோதரர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்கள், நண்பராக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல வகையில் நம்முடைய தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றம் வட இந்தியாவிலே இல்லை. அதன் விளைவாக ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படணும். இப்ப இது வந்து பாஜக ஒரு நிமிஷம், நம்முடைய பாரத பிரதமர் அவர்களோ அல்லது துறை சார்ந்த அமைச்சர் அவர்களோ சம்பந்தப்பட்ட மத தலைவர்களை அழைத்து உட்கார வைத்து பேசினால் இதற்கு சுமூகமான தீர்வு கட்டாயம் காண முடியும். சொல்லக்கூடிய அளவுக்கு இதுல குழப்பமே இப்போ யூனிலேட்டரா நாங்க கொண்டு வர நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டோம், கொண்டு வர போறோம், கொண்டு வந்து தீர்வுன்னு அவங்க சொல்லல. பேசுவோம், ப்ரோஸ் கான்ஸ், நன்மை தீமைகள் விவாதித்து பேசலாம். இல்ல அதே போல இது வந்து அவங்க யூனிலேட்டரா கொண்டு வந்த விஷயம் இல்ல. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசியலமைப்பில் இருக்கிறது. அதே போல உச்ச நீதிமன்றம் ஏன் இன்னும் செயல்படுத்தலன்னு இன் மோர் தேன் ஒன் இன்ஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறது. எனும் பொழுது இதை விவாதிப்பதில் என்ன தவறு? ஏன் விவாதத்துக்குரிய ஏன் விவாதம் கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா? விவாதிங்க. எங்களுடைய ஸ்டாண்ட் என்னண்டா, இந்த நாட்டில் மதச்சார்பற்ற இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்தனை சமூக மக்களும் அவர்களுக்கு தனியார் சட்டம் என்று தனிப்பட்ட வகையிலே இருப்பதிலே எந்த விதமான இடையூறும் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நாங்க பேசுறோம் சொல்றதல்ல, அப்படி அல்ல. தனியான சட்டங்கள் மட்டும் சுதந்திரத்திற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் பிரிவு 44 வைத்துக் கொண்டு பிரிவு 25 மோதுவதற்கு தயாராகக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அப்பொழுது முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர்களாக இருந்த ஹசரத் மோகானி அவர்கள், கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், எந்தெந்த சமூகங்கள் அவர்களுடைய மத வழிபட்ட நம்பிக்கைக்கு உரிய சட்ட விதிகளை பயன்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள் அப்படியே வாழ்வதற்குரிய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் அந்த சட்டத்திருத்தம் 44 பிரிவில் வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்தந்த மதத்துக்கு தனியான சட்டங்கள் அப்படிங்கிறது சிவில் சட்டங்கள் மட்டும்தான், கிரிமினல் சட்டங்கள் இல்லையே? இல்ல, அதான் கேக்குறேன். இல்ல அதுதான் என்ன இருக்கு கிரிமினல் சட்டங்கள் கேட்கணும்ல? இல்ல இல்ல, இப்ப இது ஷரியத் ஒரு தண்டனை சார்ந்து சொல்லுங்க. அங்கே முகமது நபி அவர்கள் கொடுத்த அந்த சட்டம் சரியான சட்டம் இல்லையா? கிரிமினல் சட்டத்துல இதுல மட்டும் தான் புனிதமா அவர் தானே கொடுத்தாரு. இதையே ஏத்துக்காது, நீங்க அதுக்காக ஏத்துப்பீங்க. இதையே ஏத்துக்க மாட்டீங்க. எப்படி இருக்கட்டும், அதே திருப்பி கேட்கிறேன். பாலியல் குற்றத்திற்கு மரண தண்டனை தான் தீர்வு என்பது இஸ்லாமிய சட்டம் சரியா சொல்லுது. அடல்டரிக்கும் சொல்லுது. இத
சர்வ சாதாரண நிலையில் இருந்த பொழுது இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் ஆனால் போராடுவீங்களா? காலத்தின் கட்டாயம் உங்களை எப்படி சிந்திக்க சொல்கிறது என்று சொன்னால் ஷரியத் அதற்கு என்ன தீர்வு என்று சொல்லுகிறதோ அதைத்தான் இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவசர சட்டமாக வெளியிடுகிறார். I think his lordship also will agree with me. நான் என்ன சொல்றேன், இந்த பொது சிவில் சட்டம் ஏதோ இஸ்லாமியரோட சட்டத்தை மாதிரி அதுக்கே நம்ம கன்ஃபைன் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இந்து சட்டத்திலயும் பல பிரச்சனைகள் இருந்தது. அதே போல கிறிஸ்டியன் டைவர்ஸ்ல அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தது. அது ஃபுல் பெஞ்ச் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் யார் சார்? இந்த சட்டம் வருது அப்படின்னா இதனது பெனிஃபிஷரிஸ் யார்? மக்கள். எந்த மக்கள்? இந்திய மக்கள். இல்ல இந்து சட்டத்துல எவ்வளவு பிரச்சனை வந்து நீங்க ஷாபானு கேஸ குறிப்பிட்டு இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்து பெண்களுக்கு கூடங்க வாரிசு சட்ட வாரிசுரிமை ஒண்ணுமே இல்லாம இருந்தது. எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்து மாற்றம் கொண்டு வாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லங்க போது இஃப் தே ஹேவ் கன்சர்ன்ஸ் நான் ஒண்ணு கேட்கிறேன். உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் செஞ்சு ஒரு நிமிஷம் மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் கேட்கணுமா? யார் கேட்கணும் எனக்கு புரியல. ஒன்னு சொல்றேன், யார் கேட்டாங்க? நான் சொல்லுவேன் இஸ்லாமியர்கள் சார்பா எங்களை வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுக்குள்ள ஆம்பிட்குள்ள கொண்டு வாங்க. உங்ககிட்ட கோரிக்கை வைத்தது யார்? இது என்னங்க? இது தனிப்பட்ட முறையில் இந்த நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சில சட்டங்கள் தேவைன்னா அரசாங்கம் தான் ஏற்றுச்சாங்க. அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விவாதித்து தானே 44 கொண்டு வந்தாங்க. அரசியல் அமைப்பு நான் கேட்பது அரசியல் அமைப்பு சட்டத்தில் விவாதித்து தானே அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில கொண்டு வரப்பட்டது. இன்னொன்னு அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில இதை வந்து கட்டாய சட்டமாக்கினாங்களா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த நாடு இந்த ஒரு வழக்கு நீங்க உங்க வழக்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இஸ் நாட் ஜஸ்டிஷியல். நாட் அப்படி இல்ல. இட் இஸ் நாட் ஜஸ்டிஷியல். I'll tell you 37 இருக்குது. அதுல வந்து please allow me. இந்த பாதையை நோக்கி இந்த கொள்கையை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 60 ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்று வந்திருக்கு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாங்க சொல்ல வேணாம். சுப்ரீம் கோர்ட் எத்தனை தடவை சொல்லி இருக்கு. இன்னொன்னு கேட்கறேங்க, ஷரியத் இஸ் சாக்ரோசன்ட், புனிதமானது. அந்த புனிதம்ங்கிறது அந்த ஈஜிப்ட்லயும் ஈராக்லயும் பாகிஸ்தானுக்கு தெரியாதா? அதுக்கு போவோம். இவ்வளவு நாள் ஏன் செய்யல அப்படின்னு கேக்குறீங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் ஏன் கொண்டு வரலன்னு கேக்குறீங்க. மது ஒழிப்புமே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஏன் செய்யல அப்படின்னு கேக்குறீங்க. அது சொல்லி இருக்கிறது ஏன் செய்யலன்னு கேக்குறீங்க. இவ்வளவு நீங்க 98 இருந்து 2004 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்க. அரசியலமைப்பு சட்டம் மது ஒழிப்பை வலியுறுத்த சொல்லுது. யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வர சொல்லுது. அப்பெல்லாம் ஏன் செய்யல? சிம்பிள். இந்த மாதிரி கேள்வியே என்ன உங்களுக்கு தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா தெரியாத கேக்குறீங்களா எனக்கு தெரியல. மெஜாரிட்டி கிடையாது. மெஜாரிட்டி இல்ல. ஒரே இதுக்கெல்லாம் வந்து எப்படி கொண்டு வந்துருவீங்க? எல்லாத்தையும் கொண்டு வரணும். கொண்டு வரணும். சில ஸ்டேட் சப்ஜெக்ட் இருக்குது, சிலது இந்த லிஸ்ட்ல இருக்குது. சில ஸ்டேட் சப்ஜெக்ட் வலியுறுத்தணும். ஸ்டேட் சப்ஜெக்ட்ல நீங்க பண்ணுங்கன்னு வலியுறுத்தணும். சிலது இருக்குது, சிலது வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முனைப்பு காட்டக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கு. ஆகையினால பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவேன்னு முதல் வாரத்துல பேசுறேன். நீங்க அதே அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மது ஒழிப்பு கொண்டு வரணும் தான் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம். It should be the priority. சப்ஜெக்ட் இருக்கு சார். மது ஒழிப்பு சட்டம் கூட மத்திய சர்க்காராலே உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். காரணம் ஒரு மாநிலத்தில் குடிப்பதற்கு அனுமதி கொடுத்து மறு மாநிலத்தில் குடிப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்த மட்டும் திருத்தணியில ஒரு வரப்புல இந்த பக்கம் குடிச்சிட்டு இருப்பான், ஒரு வரப்புல வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அந்த பார்டரை கிராஸ் பண்ணா குடிக்கலாம், அந்த பார்டரை கிராஸ் பண்ணா குடிக்க முடியல, இவன் அரெஸ்ட் பண்றான். இந்த பூரண மதுவிலக்கு சட்டம் இங்க கூட ஒரு அரசியல் கட்சி வலியுறுத்தி இருக்காங்க. இது ஸ்டேட் பாலிசியா இருக்கிறதுனால, ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கிறதுனால யூனிஃபார்மா கொண்டு வர முடியல. ஆனா மது ஒழிப்பு என்பதை யூனிஃபார்மாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மத்திய சர்க்கார் தலையிட்டு அதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும். ஒரே நிமிஷம். அதே போன்று நம்முடைய நாராயண் அவர்களும் நம்முடைய நண்பர் சொன்னார்கள், ராகவன் அவர்களும் நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவர்களும் சொன்னார்கள், இந்த பொது சிவில் சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளவு அவசரமாக அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இதை உட்கார்ந்து பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எதை கொண்டு வர போறாங்க? அதுவே இன்னும் சொல்ல இனிமேல் தானே கொண்டு வர முடியும். கொண்டு வரதுல யாருமே அடிப்படையில் ஒரு பொது சிவில் சட்டம் ஒரு எல்லாருடைய ஏற்பாடு செய்யலாமா?
பொது சிவில் சட்டம் என்று எதை எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். மதம் சார்ந்த இறைவனுடைய அருள் வேதம் என்று சொல்லப்பட்ட குர்ஆனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் முகமது நபி வாழ்ந்து வழிகாட்டிய ஒரு முறைதான் எங்களுக்கு உயிர் மூச்சு. அதில் சமரசம் காட்ட முடியாது. நீங்க பேசும் பொழுதும் நீங்க கலந்துரையாடல் செய்வதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. எதை வேண்டுமானாலும் பேசலாம். பார்க்க வேண்டும். அதனால வரக்கூடிய இம்பாக்ட் என்ன? சரியா சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது எந்த விதமான பேட் இம்பாக்ட் வருது சொல்லுங்க. இப்ப இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ஷரியத் சட்டத்தை பின்பற்றி நடக்கிற போது கிறிஸ்தவர்கள் அவருடைய தனிப்பட்ட சுதந்திரமாக அந்த உரிமை சட்டத்தை பின்பற்றி நடக்கிற போது, பார்சியர்கள் நடக்கிற போது, எந்த சமூகத்துக்காரர்கள் இந்த எங்களுடைய தனிப்பட்ட இந்த சுதந்திரமிக்க இந்த சட்டம் சரியல்ல என்று யார் சொல்லுவது? பிரிட்டன்ல, கனடால, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் ஷரியத் சட்டத்தை ஃபாலோ பண்ணதுல அந்த நாட்டுடைய சட்டத்தை ஃபாலோ பண்றாங்களே, அவங்க என்ன பேட் இம்பாக்ட் அவங்க கிட்ட சொன்னாங்க? இது வந்து செக்யூலர் கண்ட்ரி. நமக்கு அரசியல் சாசன சட்டம் இருக்கு. மதசார்பற்ற நாட்டுல மதத்திற்கு எதிர்க்கு ஒரு சட்டம். இது என்ன மதசார்பற்ற நாடு அப்படின்னா? பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில் மதச்சார்புடைய ஒவ்வொருவரும் தனிப்பட்ட உரிமையோடு வாழ முடியும் என்பது லெஜிட்டிமேட் ரைட். பாகிஸ்தானிலே அடிப்படை உரிமை. பாகிஸ்தானிலே ஷரியத் சட்டம் பலமுறை மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அங்க என்ன பேட் இம்பாக்டை உருவாக்கியது? அப்படி அல்ல. ஷரியத் சட்டம் என்பது குர்ஆனுடைய அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகி இருக்குமே, ஆனால் அதை சரி செய்வதற்கு வேண்டுமானால் அமெண்ட்மென்ட் பண்ணிருக்கலாம் இந்துக்கள், இஸ்லாமியர்கள். ஆனால் ஷரியத் என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்ட பிறகு அதில் மாற்றம் செய்வதற்கு இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம் சட்டத்தில் பல இருக்குது. இந்து சட்டத்தில் கூட இந்து பெண்கள் கூட அவங்களுக்கு உரிமைகள் இல்லாம இருந்தாங்க. அதைத்தான் பல இந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட் நிறைய மாற்றம் வந்து 2005 அதே மாதிரி மாற்றம் கொண்டு வர. ஒரு ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. ஆண் அப்படின்னா டைவர்ஸ்ல தலாக்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்துடலாம். ஆனா பெண்ணுன்னா கோர்ட்டுக்கு போகணும். ஆணுக்குன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ல சொத்துரிமை வாங்குறதுல ஒரு நீதி, பெண்ணுக்குன்னா ஒரு நீதி. நான் ஒரே சொல்வதில் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி அல்ல, தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க முஸ்லீம் விவாகரத்து செய்வதற்கு சில முறைகள் இருக்கின்றன. அவசரப்பட்டு யாரும் செய்துவிட முடியாது. அப்படி செய்கிற போது எல்லா விதமான சுதந்திரமும் பெண்களுக்கு உண்டு. ஆண்கள் அங்கிருந்து வந்து தலாக் சொல்லிட்டு ஓடிட முடியாது. அப்படிலாம் ஓடிட முடியாது. தகுந்த காரணங்கள் சொல்லப்பட வேண்டும். பெண்களுக்கு அதிகமான உரிமை உண்டு தலாக் சொல்லுவதற்கு. இன்னும் சொல்ல போனால் தலாக் சொல்வதற்கு ஆண் சொன்னால் பெண் சொல்லுகிற போது எந்த காரணத்தையும் மனம் திறந்து சொல்ல முடியல. எல்லா உரிமையும் பாலிகாமி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பலதாரம் அப்படிங்கிறது இன்றைய சமூகத்துல ஏற்புடையதா? ஏன் ஏற்புடையதல்ல? ஒரு பலதார ஒரு இந்தியன் பீனல் கோட்ல ஒரு அது வந்து நீங்க வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே அறிவுபூர்வமாக விவாதிக்கப்படக்கூடிய ஒன்று. ஒரு ஆண் ஒரு பெண்ணை அல்லது இரண்டு பெண்களை மணமுடிப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணமுடிப்பது என்பது எந்த வகையிலும் நியாய கண்ணோடு ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள் அல்ல, ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள் அல்ல, ஒரு ஆணுக்கு. சார், அதுல நீங்க அடிப்படை விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய நாகரிக சமூகத்துல இது எந்த அளவுக்கு ஏற்புடைய ஒரு விஷயம். சார், இது ஏற்புடையதுங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டாக ஒரு ஆணுடைய பலம் என்பது, ஆணுடைய வளம் என்பது பெண்ணை விட அதிகமானது ஒன்று. அதை ஏற்றுக்கொண்டுதான். இல்ல இல்ல, விஞ்ஞான ரீதியாக பெண்களுக்குத்தான் பலம் ஆண்களுக்கு அல்ல. இருக்கட்டும். தவறான பாகிஸ்தான்ல மனம் புரிய வேண்டும் என்று சொன்னால் அங்க போய் ஒரு இது இருக்குது, அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நான் சொல்றேன், பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாலிகமி இஸ் ஆல்சோ பீன் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஆர்பிட்ரேஷன் கவுன்சில்ல பாகிஸ்தான்ல நான் ஒன்னு கேக்குறேன். கிறிஸ்துவ சார் ஒரே நிமிஷம் சார், இதை மட்டும் கிறிஸ்துவ பாலிகமி என்று சொல்ல ஒரு ஆண் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை சும்மா மணந்துட முடியாது. அதுல இஸ்லாத்தில் சட்டம் இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு மேலாக இன்னொரு பெண்ணை நீ மணக்கிற போது
எல்லா வகையிலும் தகுந்த உரிமைகள் வழங்கக்கூடிய அளவிற்கு எல்லா வகையிலும் ஒரு இடத்தில் இருக்கிறதா தகுதி என்பதும் ஒரு இந்து ஒத்துப்பீங்களா? சட்டம் ஏன் 7 வருஷம் உள்ள போகுது? நீங்க நாம ஃபைட் பண்றீங்களா? நீங்க ஃபைட் பண்ணுங்க, எது சரியோ அதுக்கு ஃபைட் பண்ணுங்க. இது அப்ப ஒரு ஆண் சரியா இல்ல ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய நியாயம் அது எப்படி? பாலிகாமி அப்படிங்கிறது பெண் சமூகத்துக்கு ஏற்படைய ஒரு விஷயம். அதைத்தான் நான் ஒண்ணு சொன்னேன் உங்களுக்கு. ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து விட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்யும் போது இதை அப்படியே ஒதுக்கிவிட்டு கல்யாணம் செய்து கொள்வதாக சரியா சொல்லவில்லை. எந்த மனிதன விஷயமா நான் திரு ஜஸ்டிஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு, இது எப்படி ஸ்கேல் டவுன் பண்ணணும்? நிச்சயமாக மாற்று கருத்துக்கள் இருக்கு. விவாதம் நடத்தினாலும் கூட இந்த கருத்துக்கள் ஒரு சேர கொண்டு வருதுங்கிறது சாமானிய காரியம் இல்ல. நீங்க டிஸ்கஷன் அடிப்படையில் செய்யணும் அப்படிங்கிறீங்க. How should it be taken? இதுக்கான ரோட் மேப் எப்படி இருக்கும்? There must be consensus. See, we cannot rather try to impose. எதுவும் புகுத்தப்படுமையானால் திணிக்கப்படுமையானால் அவைகளெல்லாம் எதிர்க்கப்படும். நாம கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த பொருளானாலும் லாங்குவேஜ் இஷ்யூல பார்த்துட்டோம். திணிக்கப்படும் போது எதிர்க்கப்படுகிறது. இவைகளெல்லாம் உட்கார வைத்து அவரோடு கலந்து பேசி அவர்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நண்பர்களே சகோதரர்களே இப்படி செய்வதால் என்ன தவறு, அவர்கள் மாற்றுக் கருத்தை சொல்லுவார்கள். அந்த மாற்றுக் கருத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை நாம் எடுத்து உள்வாங்கி அதற்கு பின்னாலே ஏன்னா இப்ப சர்க்கார் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மாறிவிட்ட காரணத்தினாலே எதையும் செய்துவிட வேண்டும் சாதித்துவிடும் என்று சர்க்கார் கூட அவசரப்படுவதாக எனக்கு புரியவில்லை. அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதானே தவிர இந்த நாட்டை ஆளக்கூடிய வழிநடத்தக்கூடிய இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. எனவே பொறுத்திருந்த அமைச்சர் ஒரு கேபினெட் அமைச்சர் சொல்லும் போது ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் தேர், ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் தேர். பட் இன் மை பர்சனல் வியூ பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் நாட் ஷோயிங் தட் அமௌண்ட் ஆஃப் அர்ஜென்சி. அது இப்போது அவர்கள் கருத்துருவை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம், இவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் விருப்பப்படுகிறோம் என்று கூறுகிறார்களே தவிர உட்கார்ந்து பேசுவதற்கு தடை இல்லை என்பது. அதே நேரத்தில் தேர்தல் அறிக்கை ஒருபுறம் இருக்க, தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசுகிற போது பல்வேறு மாநிலங்களிலே மிக சிறப்பாக ஒரு ஸ்டேட்மெண்டை சொன்னார். சிறுபான்மை சமுதாய மக்கள், மிக குறிப்பாக முஸ்லிம் சமுதாய மக்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர்களுடைய தனித்தன்மை, அவர்களுடைய தனி சட்ட வாழ்வுரிமை எந்த வகையிலும் பாதிக்காது என்பதற்கு நான் உத்தரவாதம் தர முடியும் என்று சொன்னார். இல்லை என்று மறுக்க முடியாது. நான் ஒன்னு சொல்றேன், கொடுக்க வேண்டும். நான் ஒன்னு சொல்றேன், கொடுக்க வேண்டும். ஒரு நிமிஷம், நான் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த. இந்தியா சுதந்திரம் பெறும்பொழுது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தாங்கள் விரும்பினால் பாகிஸ்தானுக்கு போலான்னு சொல்லப்பட்டது. பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள் தாங்கள் விரும்பினால் இந்தியாவுக்கு வரலான்னு விரும்பினால். இந்தியாவில் இப்ப இருக்கிற இஸ்லாமியர்கள் தாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட தாய்நாடு இது. அதனால இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எங்களோடு சேர்ந்தவர்கள். இதுல ஒன்னும் நான் இங்க அதையும் இதையும் இது பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கேள்வி, நீங்க ஏற்ற விரும்பக்கூடிய இந்த விஷயத்தை எந்த இஸ்லாமிய அமைப்பு வரவேற்க திருப்பி யார் ஏற்றிருக்காங்க? அவங்களுடைய அவங்க தான் இதுல கன்சர்ன்ஸ் எழுப்புறாங்க, அவங்க தான் எதிர்ப்பு எழுப்புறாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை செய்யாம அவங்களோட ஏற்பு இல்லாம எப்படி நீங்க செய்ய முடியும்? உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஷரியத் இது ஷாபானு கேஸை பத்தி சொன்னீங்க. இவர் சொன்னார் பார்லிமெண்ட்ல விவாதம் வந்தது. பார்லிமெண்ட்ல ஷரியத் இந்த ஷாபானு வழக்கில் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மாற்றி எழுதியதை அப்போஸ் பண்ணி அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆரிஃப் முகமது கான் இது பச்சையான மதவாதம், அதாவது தாஜா செய்கின்ற அரசியல்னு திட்டிட்டு ராஜீவ்காந்தி திட்டிட்டு ரிசைன் பண்ணிட்டார் ஆரிஃப் முகமது கான் என்ற இஸ்லாமிய அமைச்சர். அதனால இஸ்லாமிய பெயருடைய ஒரு பெயரை நீங்க தானே கேட்டீங்க யாரு? ஷானவாஸ் ஹுசைன் தான் இருக்கிறாரு, அவர் தான் பாஜக பேசுறாரு. என்னுடைய கேள்வி, அவர் இஸ்லாமியர் அடிப்படையில் சொன்னாரா இல்லாட்டி மினிஸ்டர் அடிப்படையில்? எந்த அடிப்படையில் சொன்னாலும் அவர் ஒரு தனிநபர் எப்படிங்க ஒரு மினிஸ்டர் தனி இருக்கட்டுமே, அவருடைய ஆர்வத்தை அவருடைய அபிப்பிராயத்தை சொல்ற. இந்த ஷாபானு வழக்கில் நீ அந்த ராஜீவ்காந்தி அரசாங்கம் எடுத்த முடிவை எதிர்த்து ஆரிஃப் முகமது ராஜினாமா பண்ணார். இன்னொன்னு நீங்க பேசும்பொழுதே மொத்தமாக திருப்பி இஸ்லாமிய சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன் கிறிஸ்டியன் ஆக்ட்லயே, கிறிஸ்டியன் டைவர்ஸ் ஆக்ட்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஃபுல் பெஞ்ச் ஆஃப் தி ஹை கோர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க நீதிமன்றத்துல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கேஸ் போடணும், டைவர்ஸ் பண்ணணும். அந்த டைவர்ஸ் அங்க கொடுத்தாலும் கூட நீங்க ஃபுல் பெஞ்ச் ஆஃப் தி ஹை கோர்ட், அந்த ஃபுல் பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட் எப்போ உட்காருனே தெரியாது. அது மட்டும் இல்ல, கேரளாவிலே தமிழகத்தை சார்ந்த ஒரு சகோதரர் நீதிபதியாக இருக்கின்ற பொழுது இந்த கிறிஸ்துவ சட்டத்திலே இது போன்ற குளறுபடிகள் இருக்கிறது, டைவர்ஸை
அவர்கள் அமுல்படுத்துகின்ற பொழுது பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி சட்டத்தை திருத்த வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறார்கள். இதுவரையிலே அந்த பரிந்துரை பேசும்பொழுது அந்த கிறிஸ்தவ மதத்தில் உள்ள இந்து சட்டத்தில் ஒரு நிமிஷம். டைவர்ஸ் என்பது வாஸ் அன்னோன் டு இந்து லான்னு ஒரு காலத்தில் இருந்தது. 1956க்கு முன்னாடி நம்முடைய சட்டங்கள் எல்லாம் சுதந்திரம் பெற்று 1956 தான் நேருடைய பேரிலே அதிகமான சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இந்து சக்சஷன் ஆக்ட், இந்து மைனாரிட்டி ஆக்ட், இந்து கார்டியன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாலே டைவர்ஸ் வாஸ் அன்னோன் டு இந்து லான்னு இருந்தது. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் கொண்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் இஸ் இட் நாட் அகைன்ஸ்ட் தி ஆர்டிகல் 25? இப்ப இது 25 நீங்க சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ஆர்டிகல் 25 வயலேஷன்னா டைவர்ஸே இந்து மதத்துல கிடையாது அப்படிங்கும்போது அதை புகுத்தி எதன் அடிப்படையில் அதை சொல்றாங்க அவங்க தான் சொல்லணும். நாங்க சொல்லும் பொழுது எங்களுடைய அடிப்படை உரிமையை பற்றி யாரும் கோர்ட்டுக்கு போல அதுக்கு எதிராக எங்களோட ஆர்டிகல் 25 வயலேஷன் கோர்ட்டுக்கு போல. ஒரே ஒரு விஷயம் அடிப்படை விஷயம் நான் ஒண்ணு சொல்றேன் சார். நாட்டுல பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்னு சொன்னா ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், சட்டத்தை அரசாங்கம் இது பண்ண யார் கேட்டா பயங்கரவாத ஐபிசி யார் கேட்டாங்க, உங்களை சிஆர்பிசி யார் கேட்டாங்க? பொது அமைதியில் சம்பந்தப்பட்டது என்பது அரசாங்கத்துடைய பாராளுமன்றத்துடைய கடமை. சட்டம் எடுத்தது ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்டாதான் எங்களுக்கு யாருக்கா சட்டம் வேணுமா சார், வேணும்னா சொல்லுங்க, இந்த பார்லிமெண்ட் செஷன்ல நிறைவேற்றி கொடுக்குறேன் அரசாங்கம் பேசுவோம். முதல்ல நாம வந்து இந்தியாவில் இருக்கிறோம். இந்துக்கள் இருக்கிறார்கள், புத்தர்கள் இருக்கிறார்கள், ஜமனர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் சோழர்கள் பாட்டில் இருக்கார்கள். முதல்ல நம்ம இந்தியர்கள் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய அடிப்படையான வாதம் கருத்து எல்லாம் நம்மை நாம் இந்தியர்கள் என்று ஒத்துக்கொண்டால் ஒழிய இந்துக்கள் என்று சொல்லிக் கொண்டோ முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இத்தகைய தகராறுகள் நெவர் எண்டிங். இப்ப நீங்க வந்து மதத்தினரிடையே கன்சென்சஸ் உருவாக்குங்கிறத தாண்டி அரசியல் கட்சிகளிடையே இதுக்கு கன்சென்சஸ் இருக்கா? பாஜக மற்றும் அதோட தோழமை சிந்தனை உள்ள கட்சிகளை தவிர எவ்வளவு கட்சிகள் தோழமை கட்சிகளுக்கு கூட கன்சென்சஸ் கிடையாது. ஒரு விஷயம், இப்போ பாஜக கூட மதிமுக இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. பாமக இருக்காங்க, ஏற்றுக்கொள்வார்களா? தேர்தல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட எதிர்க்கக்கூடிய ஒன்று. அதனாலதான் அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. பிஜேபி உங்களுடைய கூட்டணி கட்சிகளே கன்வின்ஸ் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசி கன்சென்சஸ் கொண்டு வரணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா பொது சிவில் சட்டம் பேசினாலே பிரச்சனை பண்ணுவாங்க. எப்படி ஏற்றுக்கொள்ள? ஏன் பேசக்கூடாது? அதுதான் பேசி. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் சொன்னமா நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், டிஸ்கஷன் எப்படி இருந்தாலும் பார்லிமெண்ட்ல இதை பத்தி வரும்போது இவர் சொல்ற காங்கிரஸும் டிஸ்கஸ் பண்ண போறாங்க, முஸ்லீம் லீக் ரெப்ரசன்டேட்டிவ் யாரா இருந்தா அவங்க தான் டிஸ்கஸ் பண்ண விவாதிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல கருத்தொற்றம் இருக்கலாம். இந்த நிலையில பொது சிவில் சட்டம் அவசியமானதுதானா என்று நேர்களிடம் கேட்டிருந்தோம். நேர்களுடைய பார்வை இதோ. பொது சிவில் சட்டம் அவசியம்தான் என்று 66% ஆயுத எழுத்தினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது அச்சுறுத்தலான விஷயம். இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவது அப்படிங்கிறது சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் என்ற ஒரு பார்வை 27% வந்திருக்கிறது. நிச்சயமாக நீண்ட நெடிய விவாதங்கள் தேவை என்று 7% கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற ஒரே ஒரு விஷயத்தை 27% அச்சுறுத்தல் என்று சொல்லுவது, இன்றைக்கு இந்த நாட்டில் இந்துக்களுடைய சதவிகிதம் ஏறத்தாழ 80 தொடுகிறது. மற்றவர்கள் தான், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் தான் 20% என்று சொல்லப்படுகிறது. அச்சுறுத்தல் என்று சொல்லப்பட்டது 20% தாண்டி 27% சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் நிகழ்ச்சியினுடைய முடிவு நிச்சயமா அப்படி வந்து எது யாருடைய கருத்து நம்ம பார்க்க வேண்டாம். இது கருத்தா பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற ஜஸ்டிஸ் ஞானப்பிரகாசம் அவர்களுக்கும் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சி இதோடு நிறைவடையவில்லை. ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் மீட்சி நிகழ்ச்சியின் இடைவேளைக்கு பிறகு வருகிறது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். அண்டை நாடு இலங்கை
கடற்படையால் அவ்வப்போது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவது, தாக்குதலுக்கு உள்ளாவது அப்படிங்கிறது தொடர்கதையா இன்று நேற்றல்ல பல வருடங்களாக இருந்து வரக்கூடிய விஷயம். இதற்கு தீர்வு எப்போது அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து நாம் எழுப்பி வர இன்று வரை இதற்கான தீர்வு பிறந்த பாடில்லை. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. இந்த பிரச்சனையானது தொடர்கிறது. சமீபத்தில் இலங்கை அதிபர் ராஜபக்ச மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு வந்த போது இந்திய மீனவர்கள், இலங்கை சிறையில் வாடிய இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். காட்சிகள் மாறுகிறதோ என்று நான் நினைத்த சமயத்தில் தான் நேற்று நடந்த அந்த சம்பவமானது நமக்கு ஒரு பெரிய இடியாக வந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்திடம் தனது கோரிக்கையை வைத்திருக்கிறார். பிரதமர் மோடி இதில் தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக அரசிடமிருந்து சென்றிருக்கிறது. எதிர்பார்ப்புகளும் இதில் இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்பொழுதுங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்க, இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பு நிகழ்வு. மிகச் சிறிய நாடான இலங்கை நம்மிடம் பெரும் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். இது நரேந்திர மோடி தமிழக தேர்தல் பிரச்சாரத்தின் போது உதிர்த்த வார்த்தைகள். ஆனால் ஆட்சி மாறியும் காட்சிகள் மாறவில்லை. 1076 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்தியாவின் இரண்டாவது நீண்ட கடற்கரை பரப்பை கொண்ட தமிழகத்தில் 13 மாவட்டத்தைச் சேர்ந்த 9.15 லட்சம் மக்கள் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறல்களால் அந்த மக்கள் நிம்மதியை இழந்துள்ளனர். 45 நாட்கள் தடைக்காலம் முடிந்து நேற்று உற்சாகமாய் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வழக்கம் போல் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் விசைப்படகுகளில் அத்துமீறி ஏறி மீன்பிடி இயந்திரங்களை சிதைத்ததோடு 7 விசைப்படகுகளையும் 33 மீனவர்களையும் சிறைபிடித்துச் சென்றனர். இலங்கையின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழக மீனவர்கள் 76 முறை சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர், 67 முறை தாக்கப்பட்டுள்ளனர். இத்தகைய தாக்குதல் நடைபெறாமல் தடுக்க மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு உள்ளாகி 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 2000க்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகளை இழந்திருப்பதாகவும் மீனவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த கருத்தை மத்திய அரசு இதுவரை மறுக்கவில்லை. கனமழை, கடல் சீற்றம், புயல் என்று இயற்கையின் பேரிடர்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படை சிம்ம சொப்பனமாக இருந்து வருகிறது. மீனவர் பிரச்சினைக்கு எப்போது விடிவு பிறக்கும்? இந்த கேள்வியைத்தான் நாம் தொடர்ந்து எழுப்பி வருகின்றோம். எப்பொழுது விடிவு பிறக்கும்? இதற்கான தீர்வு என்ன? இதையத்தான் ஆயுத எழுத்து நீட்சி பகுதியின் இந்த பகுதியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன். அவரை மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல கடலோர விசைப்படகு மீனவர் சங்கத்துடைய ஆலோசகர் திரு தேவதாஸ் அவர்களும் இந்த பகுதியில் இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு கே.டி. ராகவன் அவர்களுக்கு தான். ஸ்ரீலங்கா அதிபர் மஹிந்த ராஜபக்ச மோடியுடைய பதவியேற்புக்கு அழைக்கப்பட்டார். சிகப்பு கம்பளம் அவருக்கு விரிக்கப்பட்டது, விருந்து கொடுக்கப்பட்டது. இந்தியால தங்கினார், பேசினார், பிரதமரை சந்தித்தார். அந்த சமயத்தில் அவருடைய வருகையை முன்னிட்டு இந்திய மீனவர்கள், ஸ்ரீலங்கா சிறையில் வாடக்கூடிய இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அந்த சமயத்துல நீங்கள் எல்லாம் சொன்ன விஷயம் பாத்தீங்களா, இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இது ராஜபக்ச இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடைய ராஜதந்திர வெற்றி அப்படின்னு சொன்னீங்க. இப்பொழுது அதெல்லாம் முடிஞ்சிட்டு விருந்து சாப்பிட்டு போயிருக்கிற சமயத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது நரேந்திர மோடி அரசாங்கத்துடைய ராஜதந்திர தோல்வியா? இல்ல, நானும் கூட இந்த செய்தி கண்டிக்கத்தக்கது. தலைமன்னார் பகுதியில் நம்முடைய மீனவர்கள் மீண்டும் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது கண்டிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு அது சம்பந்தமாக மாலையில மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர், எங்களுடைய மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை இப்பொழுது சந்தித்திருக்கிறார். நிச்சயமாக அதுக்கு சரியான தீர்வு வரும். ஆனாலும் கூட ஒரு விஷயத்த சொல்லுவோம், இதனால நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய தோல்வியா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் சொன்னோம். அதனால இப்ப இன்றைக்கு திங்கட்கிழமை, போன திங்கட்கிழமை பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பிரதமராக பொறுப்பேற்று போன திங்கட்கிழமை பொறுப்பேற்றார். இன்னைக்கு திங்கட்கிழமை வந்திருக்குது. நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கை. இன்றைக்கு வந்திருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சாதாரண ஆள் இல்ல. ஒரு கடந்த முறை இதே மாதிரி வரும்பொழுது அதே இலங்கை தூதரகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டமே செஞ்சாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது. அதனால இலங்கை பிரச்சனை, நம்முடைய தமிழக இந்திய மீனவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையும் அறிந்தவர் தான் மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள்.
நம்பிக்கையோடு இருக்கலாம். இப்பொழுதுதான் நிச்சயமா முதற்கட்ட பார்வையா நான் பாக்குறேன்னா திரு தேவதாஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். இது நிச்சயமாக வருத்தம் அளிக்கக்கூடியது. பலரும் கண்டிச்சிருக்காங்க, தமிழக முதலமைச்சரும் கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனா இதுல பார்க்க வேண்டியது மறுபக்கமும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கைதானது நடந்திருப்பது நமது எல்லையில இல்ல, நமது எல்லை தாண்டி சர்வதேச கடல் எல்லை தாண்டி பல நாட்டிக்கல் மைல் தூரத்துல இலங்கை கடலோரமா நடந்திருக்கக்கூடிய ஒரு கைதாக இருக்கிறது. 28ஆம் தேதி நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்க ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றிருக்கீங்க, அப்படியே கடல் தாண்டினாலும் கூட கரை பக்கத்துல போகக்கூடாது அப்படின்னு. தலைமன்னார் கிட்ட போயிருப்பதனால தானே இந்த ஒரு விளைவை நான் சந்திக்க நேர்ந்தது. அப்படியும் பார்க்க வேண்டாமா இது திரு தேவதாஸ்? இல்ல சார், எப்படின்னா மீனவர்களுக்கு மீனுக்கு எப்படின்னா எல்கைங்கிறது கிடையாது. அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற எல்கை என்பது அரசுக்கு தான், இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கு தான். அது இலங்கை மீனவர்கள் இந்திய பகுதியில் மீன் பிடிக்கிறதும் இந்திய மீனவர்கள் இலங்கை பகுதியில் மீன் பிடிப்பதும் இன்று நேற்று நடைபெறுவதில்லை. இது தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலமாக தொப்புள் குடியுறவாக பரம்பரையாக மீன் பிடிச்ச பகுதியில் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களுடைய தீர்மானப்படி அவங்க கரைப்புறம் இலங்கை கரையினுடைய அருகாமையில் போய் எந்த படகுகளையும் கைது செய்யவில்லை. இருக்கின்ற இப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கின்ற எல்லையே ஒரு குறியீடு ரொம்ப தவறானது. ராமேஸ்வரத்தில் இருந்து கிழக்கு பக்கமாக ஒரு 12 நாட்டிக்கல் மைல்ல இந்தியாவினுடைய எல்கை, தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற எல்கை. அதுவும் குறிப்பாக இந்த பார்க் சைட் பகுதியில் என்ன சொல்லணும்னா, இது ஆழம் மிகுந்த குறைவாக பகுதி. எந்த நாட்டிலையும் இவ்வளவு குறுகிய கடற்பகுதி எந்த நாட்டுக்கும் இல்லை. இதையே நீங்க குறிப்பாக எடுத்துக்கொண்டீங்கன்னா, இப்ப பங்களாதேஷிற்கும் மேற்கு வங்காளத்திற்கும் இடையிலே குறுகிய கடல் பகுதி இருக்கிறது. அங்க இரு நாட்டு மீனவர்களும் அதுல மீன் பிடிக்கலாம், வழி தடங்களை ஏற்படுத்தலாம். அது மாதிரி சூழ்நிலை இருக்கு. அது மாதிரி மீனவர்கள் கைது பண்றது எந்த மனிதாபிமான செயலிலும் இந்த பகுதியில் பண்றது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. அதுவும் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக, கால் வயிற்று கஞ்சிக்காக இந்த அரசு தனக்கு உதவி செய்யாத சூழ்நிலையிலும் கூட அவனுடைய சொந்த முதலீடாக இந்த தொழிலை செய்கின்ற மீனவனுக்கு ஒரு இழப்பீடை ஒரு அரசாங்கம் ஏற்படுத்துகின்ற பொழுது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதை பார்த்து கொண்டிருப்பது, வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது. நீங்கள் எனக்கு முன்னாடியே கூறியபடி இதுவரை 30 ஆண்டு காலமாக 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை கடற்படையால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்திய பொருள்கள் இலங்கை ராணுவத்தால் சூறையாடப்பட்டிருக்கின்றது. இவ்வளவையும் பார்த்துக் கொண்டு எப்படி இருக்க முடியும் என்பதைத்தான் நீங்கள் சொல்லணும். இது தொடர்வது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற பார்வைத்தான் பலதரப்பாலும் வைக்கப்படுகிறது. இது ஏற்புடையதல்ல அப்படிங்கறதான் ஆளும் கட்சியுடைய பார்வையும் மாநில அரசாங்கத்துடைய பார்வையும். ஆனால் இதற்கு தீர்வு என்ன? பூனைக்கு யார் மணி கட்டுவதுங்கிற கேள்விதான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இது முடியவே முடியாதா என்ற ஆதங்கம் தான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சனைக்கான முக்கிய காரணங்கள் என்ன, இது எப்படி தீர்க்கப்படணும் அப்படிங்கிற கேள்விதான் தொடர்ந்து விவாதிக்கப்படக்கூடியது. ஆனால் தீர்வு வந்த பாடில்லை. இதையே இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் இருக்கிறார். அதே போல கடலோர விசைப்படகு மீனவர் சங்கத்துடைய திரு தேவதாஸ் அவர்களும் நம்முடைய இருக்கிறார். நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது, நிச்சயமாக வருத்தப்படக்கூடியது. ஆனாலும் கூட பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்களாக நடந்தன. நான் திரு தேவதாஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். நான் திரு தேவதாஸ் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். பேச்சுவார்த்தைகள் இலங்கை இந்திய மீனவர்களிடையே நடந்தது. அந்த தரப்புல வைக்கப்பட்ட ஒரு வாதம், இந்த கடல் தாண்டதை தாண்டி தடை செய்யப்பட்ட வலைகள், இரட்டை மடி வலைகள், சுருக்குமடி வலைகள் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு. ஆனாலும் கூட அது தொடர்வதாக சமீப காலங்களிலும் அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்ததாக பார்க்கப்படுகிறது. அது தொடரவில்லை என போகிறீர்களா? இதுவரை இந்த பேச்சுவார்த்தையில முன்னெடுத்து செல்லப்பட்ட விஷயம் அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி சுருக்குமடி. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசு கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு யாரு மீனவர்கள் தவறா இரட்டைமடி உபயோகப்படுத்தினாவோ அவங்க மீது இதுவரைக்கும் 99 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்களே மீனவர் சங்கமே அப்படி தவறாக யாராவது போகிறார்கள் என்றால் அவர்களை நாங்களே அரசிடம் சொல்லி, மீன்துறையிடம் சொல்லி அவர்கள் மீது அவதாரம் விதித்து படகினுடைய லைசன்ஸ் ரத்து பண்ண சொல்லி அவங்களுக்கு அரசால் வழங்கப்பட்டிருக்கின்ற டீசல் மானியம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு இப்படி கடுமையான சட்டத்திட்டங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நொண்டி குதிரைக்கு வழுக்குனது சாக்கு என்ற முறையில்
இலங்கை அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவங்க தடை பண்ண வலையை உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு. இது உண்மை இல்லை. நீங்க தமிழக அரசியல நீங்க நிறைய கேட்டுக்கலாம். இதுவரை 99 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த படகினுடைய அதுக்கு வழங்கப்பட வேண்டிய அரசினுடைய மானியங்களும் சரி, அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டு படகுகள் கரையேற்றி வைக்கப்பட்டு, இதைவிட இன்னும் சொல்ல போனால் அப்படி ஏதாவது ஒரு படகுகள் இரட்டை மடி வைத்து வலை இழுத்தால் அந்த படகுகளை நெருப்பு வைத்து கொளுத்த வேண்டும் என்பே நாங்கள் மீனவர் சங்கத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த கடலுக்கு செல்வதற்கு முன்னாடியே ஒரு கடுமையான தீர்மானம்னா இரட்டை அரசால் தடை செய்யப்பட்ட எந்த வலையும் அதே சமயத்தில் தான் இலங்கை கடற்கரையோரம் போகக்கூடாது தீர்மானம் போட்டீங்க. ஆனா இது IMBL தாண்டி இப்ப இங்க கைதா இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த சர்வதேச எல்லையை தாண்டி எவ்வளவு நாட்டிக்கல் மைல் அப்பால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சார். இங்க சர்வதேச எல்லை இல்லையா? அதுதான் ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறான் பேசிக்கிட்டு. இந்த பகுதியில சர்வதேச பகுதி எல்லையே இல்லை. ராமேஸ்வரத்திலிருந்து 12 நாட்டிக்கல் மைல் வந்தாலே இந்திய எல்கை முடிந்துவிட்டு இலங்கை எல்கை வந்து விடுகிறது. இங்க எப்படி சர்வதேச எல்கை இருக்கிறது? ராமேஸ்வரத்திலிருந்து கச்சதீவு 18 நாட்டிக்கல் மைல், தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் 18 நாட்டிக்கல் மைல். குறுகிய எங்களுக்கு ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடியிலிருந்து 5வது தீடை நம்ம பகுதி. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ராமேஸ்வரத்திற்கு 5000க்கும் மேற்பட்ட படகுகள் இருக்கு. இந்த படகுகளை நங்கூரமிட்டாலே இலங்கைக்கு சென்றுவிடும் ஈஸியாக. இந்திய கரையில் நங்கூரமிட்டு இந்த நிலையில மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? கேள்வியை ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையா என்பதுதான். மத்திய அரசாங்கத்தின் சார்பாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த விவகாரம் சார்ந்து தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில சொன்ன விஷயங்கள் என்ன கேட்கலாம். தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. மத்தியில் புதிய ஆட்சி மலரும் பொழுதே நிச்சயமாக இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் நேற்றும் 33 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நீங்கள் அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறீர்கள்? மீன்பிடி தடைகாலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற உடனடியாகவே இந்திய தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒன்று. நரேந்திர மோடியுடைய அரசை பொறுத்தவரைக்கும் இந்தியர்களுடைய ஒவ்வொரு உரிமைகளும் காக்கப்படும் என்கின்ற உறுதியோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக தமிழக மீனவருடைய உரிமையை காக்கக்கூடிய வகையில் உறுதிபட செயல்பட நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். ஆனால் இரு நாடுகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரே நாளில் மாற்றிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை யாருமே வைக்க மாட்டார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன், 6 மாத காலத்திற்கு இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆகவே 6 மாதம் இந்த பிரச்சனைகள் தொடரும் என்று நான் சொல்லவில்லை. சில தீர்வுகள், நல்ல தீர்வுகள் வருவதற்கு கால அவகாசம் தேவை என்பதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். கைது செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்காகவும், மேலும் இதுபோன்ற கைதுகள் தொடராமல் இருப்பதற்காகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றேன். அதேபோல பிரதமர் அவர்களையும் சந்தித்து இது குறித்து நான் முறையிட இருக்கின்றேன். நாளைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் டெல்லி வர உள்ளார்கள். அவர்களையும் சந்தித்து தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் குறித்து, தமிழகத்திற்கு தேவையான முன்னேற்றங்கள் குறித்து அவர்களோடு நான் பேச இருக்கின்றேன். ஆட்சி மாறினாரும் காட்சிகள் மாறல அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு. அன்னைக்கு இந்த மாதிரியான கைதுகள் போன ஆட்சியில நடந்த போதும் தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இதே போலதான் சொன்னாங்க. இது உடனடியா தீரக்கூடிய விஷயம் இல்ல, பேசக்கூடிய விஷயம், பேச்சுவார்த்தையின் மூலமா தீரணும், நம்ம வலியுறுத்தணும், நான் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க போறேன், பிரதமரை சந்திக்க போறேன்னு அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த புதுச்சேரியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் சொன்ன வாசகங்கள் இதே தான். அதே தான் இப்பயும் நம்ம கேட்கிறோம். கிட்டத்தட்ட அவங்க சொன்னதை அன்னைக்கும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3600 நாட்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 10 வருஷமா சொல்றேன், 10 வருஷமா 3600 நாட்கள் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நடக்கல. ஆனால் இப்பொழுது நடந்தது இன்னும் 1 வாரம் தான் ஆகுது. அதனால இப்ப நீங்க நம்பிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது ஒரு வாரத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அரசாங்க சார்ந்த பேச்சுவார்த்தையை ஆல்ரெடி மஹிந்த ராஜபக்சாவோட நீங்க பேசிட்டீங்க, இந்த விஷயத்தை வலியுறுத்தி இருக்கீங்க. அதற்கு பிறகு நடக்குது அப்படின்னா there is every reason to question you. இல்லை, கேட்க கூடாது நான் சொல்லல. நான் என்னுடைய பதில் இதுதான்.
ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற எங்களுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் மத்திய அமைச்சரும் கூட இன்றைக்கு சந்திச்சிருக்கிறார். இப்ப மாலை வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திச்சிருக்கிறார். இதற்கான தீர்வு உடனடியாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் தேர்தல் பொழுது மக்களுக்கு கொடுத்த குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் நிச்சயமாக அவருடைய வாழ்வாதாரம் காப்பாற்ற நடவடிக்கை எடுப்போம். கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுதான் நான் எங்களுடைய ரிக்வெஸ்ட். அந்த சமயத்துல கைதும் தாக்குதலும் நடத்தும் பொழுது 600 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது எவ்வளவு வேதனையோ அதே மாதிரிதான் இந்த இதுல கூட கண்டிப்பா வேதனைக்கூடிய விஷயம். நம்முடைய தமிழ் மீனவர்கள் அங்கே இது போன்று நடத்தப்படுகிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால இது உரிய நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை நிச்சயமாக இந்த அரசாங்கம் எடுக்கும். 6 months டைம் நிச்சயமாக அப்படி சொல்லல. மரியாதைக்குரிய எங்க மாநில தலைவர் தெளிவா சொல்லிருக்காரு. அதனால 6 மாசத்துல எது நடந்தாலும் கேட்க கூடாது அப்படி சொல்லல. இந்த பிரச்சனையை அணுகுவதற்கு குறைந்த காலம் தேவை, அவ்வளவுதான். நான் திரு தேவதாஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த பாஜக தேர்தல் காலத்துல சொன்ன வாக்குறுதிகள்ல பிரதானமானது மீனவர்களுக்கு அப்படின்னு ஒரு தனித்துறை அமைப்பது அப்படின்னு, அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படிங்கிற உத்தரவாதமும் சென்ற நிகழ்ச்சிகள்ல திரு கே டி ராகவன் உட்பட பலர் சொல்லியிருக்கிறாங்க. அது இதற்கான ஒரு தீர்வா இருக்க முடியுமா? மத்திய அரசாங்கத்துல ஒரு மீனவர்களுக்கு ஒரு துறை அப்படிங்கிறது ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை சரியாக அணுகுவதற்கு ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை தமிழகத்துல மீன்துறை அமைச்சர், மீன்துறை அதிகாரிகள் இருக்காங்க. இலங்கையில இதுல இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லியில எப்படி இருக்காங்கன்னா, மீன்துறைக்குன்னு தனியா அமைச்சகம் கிடையாது, அதிகாரி யாருமே கிடையாது. விவசாயத்துறையை பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் மீன்துறையும் பாக்குறாங்க. எப்படி முழுமையா ஒரு துறையில இருக்கிறவங்க இன்னொரு துறையை பாக்குறது அவ்வளவு சிறப்பா இருக்காது. ஆனா மீன்துறைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன மாதிரி தமிழகத்து இந்தியாவில மீன்துறைக்கு தனியாக அமைச்சகம் ஏற்படுத்தினா இதனுடைய பிரதிபலிப்பு கொஞ்சம் நிச்சயமா இருக்கு. ஏன்னா அவருடைய முழு கவனமுமே இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை தான் அவர் அணுக போறாரு. இப்ப விவசாயத்துறையில இருக்கிறதுனால அவர் ஃபர்ஸ்ட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, இப்ப விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் அதுக்கு தான் கொடுப்பாரு. எங்களுக்கு மீனவர்கள் கொடுக்கறது இல்ல. கரையில அவங்க விவசாயிகள் இருக்காங்க, நாங்க கடல்ல மீன் பிடிக்கிற விவசாயி, 2 பேருமே விவசாயி தான். அது மாதிரி எங்களுக்கு தனிய அமைச்சகம் அமைச்சாதான் எங்களை எங்களுடைய வாழ்வும் வளமும் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியும். இப்ப இது வரைக்கும் தெரியல. நாங்க மாற்றாந்தா இப்ப மாதிரி விவசாயத்துறையில உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். விவசாய அமைச்சர் கீழே இவ்வளவு நாள் காங்கிரசினுடைய ஆட்சியில சரத்பவார் கீழே எங்க துறை இருந்தது, மீன்துறை. அதனால இது கேட்பாரற்ற அனாதை குழந்தைகளாக இந்த மீன்வளம். இன்னும் ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய அந்நிய செலவாணியை பல ஆயிரக்கணக்கான கோடியை வருஷத்திற்கு ஈட்டி கொடுக்கிறவர்கள் எம்முடைய மீனவர்கள், தமிழக மீனவர்கள். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உயிரை இருந்து கூட இந்தியா வாழ வேண்டும், இந்தியாவினுடைய அந்நிய செலவாணியை பெருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் முன்னோடிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதை கூட இருக்கின்ற அரசும் சரி, இப்பொழுது இருக்கின்ற அரசும் சரி, இது கவனத்தில் எடுத்துக்கொண்டால் எங்களை இவங்க என்னன்னு பாக்குறாங்கன்னு ராகவன் அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன். ஏற்கனவே நிகழ்ச்சிகள்ல கேட்ட ஒரு விஷயம், அவங்களுடைய கோரிக்கையும் பிரதான கோரிக்கையும் தான் கங்காஜலத்துக்கு ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்கிட்டீங்க. தமிழ்நாட்டில் தமிழக மீனவர்கள் மத்தியில ராமேஸ்வரத்துல நீங்க கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு என்று ஒரு தனி அமைச்சகம் உருவாகணும் அப்படின்னு. இதை தமிழக பாஜக வலியுறுத்துமா? இப்ப இந்த கைதுகள் எல்லாமும் நடந்திருக்கிறது. வலியுறுத்தி அடுத்த அமைச்சரவை உருவாக்கத்துல இந்த மீனவருக்கு அப்படின்னு ஒரு தனி அமைச்சர் உருவாக்குறதுக்கான ஒரு கோரிக்கையை வைக்குமா தமிழக பாஜக? மரியாதைக்குரிய சகோதரர் தேவதாஸ் அவர்கள் சொன்ன அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை. உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் ஆலோசனையில நீங்க கொடுத்த வாக்குறுதி அதை நிச்சயமா அரசாங்கத்துக்கு எங்களுடைய தலைமைக்கு இதை கொண்டு சொல்ல முடியும். நீங்க கொடுத்த வாக்குறுதி அப்படிங்கறது குறிப்பிட்டாக ஆலோசிக்கிறேன்னு சொன்னாங்க சுஷ்மா ஸ்வராஜ். ராமேஸ்வரத்துல ஜனவரி 31, 2014 சொன்ன விஷயம், தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க தனி அமைச்சகம் உருவாக்கப்படும். நீங்க சொன்ன தேதி எல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா பேசினது ஆலோசிக்கப்படும், அதை பத்தி உத்தரவாதம், ஆலோசனைக்கும் உத்தரவாதம். இவருடைய இந்த அதை எங்களுடைய மாநில தலைமைக்கும் மத்திய அமைச்சர், எங்களுடைய மாநில தலைவருக்கும் கொண்டு போக முடியும். பாரத பிரதமர் சார் இல்ல, பாரத பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே இதைத்தான் சொன்னாங்க. தமிழகத்தில் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் டெல்லியில ஏற்படுத்தப்படும் ராமநாதபுரம் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அவங்க இதை சொன்னாங்க. இந்த உத்தரவாதம் செயல்படுமா? இது மட்டும் தீர்வல்ல, இது பல கோணங்கள் அணுகப்பட வேண்டிய விஷயம். நிச்சயமாக ஒரு ஆட்சி செயல்படுவதற்கு கால அவகாசம் தேவை. ஆனால் இது ஒரு பிரச்சனையானது உறைந்து தீர்க்கப்பட வேண்டும். நமது மீனவர்கள் இன்னல்களுக்கு உள்ளாக கூடாது அப்படிங்கறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ராகுனுடைய எதிர்பார்ப்பு,
தேவதாசனுடைய எதிர்பார்ப்பு, தமிழகத்துடைய எதிர்பார்ப்பு இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்போதுங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்க, இதற்கு தீர்வு விரைவில் வர வேண்டும் என்ற நம்பிக்கையோட எண்ணத்தோடு நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கே டி ராகவன், திரு தேவதாஸ் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.